இயேசு மறுபடியும் வந்த பிறகு மறுபடியும் உலகத்தை ரூல் ஓவர் பண்ணபடி தேவன் வைத்திருக்கிறார். அப்ப ரூல் ஓவர் பண்ணணும்னா முதலாவது நான் இந்த உலகத்துக்குரியவன் என்கிற இடத்திலிருந்து அறுக்கப்பட்டு நான் தேவனுடையவன் என்கிற இடத்திற்கு வரும்போது, தேவனுடைய புத்திரனாய் நான் மாறும்போது, இந்த உலகத்தை சாபத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவனாய் நான் மாறுகிறேன். அதனால தான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சொல்ற, இந்த வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். ஏன் உடைக்க தெரியாது அவருக்கு? வெண்கல கதவை உடைப்பாராம், இருப்பு தாழ்பால முறிப்பாராம். ஆனா நம்ம இதயத்தில் வரும்போது தட்டதான் செய்வாராம். கையை தட்டுங்க சார். அப்ப நியாயப்பிரமாணத்தை கை கொண்ட என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். நீ நீதிமானாக முடியாது. நீதிமானாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே தேவன் வேதம் சொல்கிறது, அவர் நமக்கு பிரயோஜனமானதை போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். மாலை நேர பிரசங்கங்கள் பொழுதுபோக்கிற்காக அல்ல, மாலை நேர பிரசங்கங்கள் நேரத்தை போக்குவதற்காக அல்ல, மாலை நேர பிரசங்கங்கள் கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு போகிறதுக்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் வேரிலிருந்து கிளையின் நுனி வரைக்கும் அத்தனையும் மாற்றும்படிக்கு, மறுரூபமாக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. ஆகவே இந்த மாலை நேர கூட்டத்தின் ஒவ்வொரு கூட்டமும் நம்மை மறுரூபமாக்குகிறது. தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தையை எல்லா பிரசங்கிமார்களும் ஒவ்வொரு முறையும் தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தையை பிரசங்கித்தால் இந்த உலகம் வெகு எளிதாக வந்து பரலோக ராஜ்யமாக மாறியிருக்கும் அல்லது மாறும். ஸோ தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுத்து பிரசங்கிப்பதல்ல, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது. பைபிளிலிருந்து ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து பேசுவதல்ல, உரைக்கப்பட்ட வார்த்தை. அவ்விதமாக தேவ கிருபையில் நாம் பிரசங்கிக்கும் போது அது மனிதர்களுக்குள்ளாக ஆதியாம் முதல் அதிகாரத்தில் எதை சிருஷ்டித்ததோ அதை சிருஷ்டிக்கிறது. ஆதியாம் முதல் அதிகாரத்தில் எதை பிரித்ததோ அதை நம்மிடத்திலிருந்து பிரிக்கிறது. ஆதியாம் முதல் அதிகாரத்தில் எதை சேர்த்ததோ அதையெல்லாம் நம்மிடத்திலும் ஆசீர்வாதங்களை சேர்க்கிறது. ஆதியாம் முதல் அதிகாரத்தில் எதை உயர்த்தியதோ தண்ணீரிலிருந்து தண்ணீரை, அப்படி நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களிருந்து உயர்த்துகிறது. ஆதியாம் முதல் அதிகாரத்தில் எப்படி கனி கொடுக்க வைத்ததோ அப்படி அந்த வார்த்தை நம்மை கனி கொடுக்க வைக்கிறது. ஆதியாம் முதல் அதிகாரத்தில் எவ்விதமாய் பகலை ஆழக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் படைத்தாரோ அவ்விதமாய் நமக்குள்ளே ஆழக்கூடிய சக்தியை தேவன் வைப்பார். ஆதியாம் முதல் அதிகாரத்தில் வார்த்தை எதையெல்லாம் செய்ததோ அதையெல்லாம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது அது செய்யும். ஆவியையும் ஆத்துமாவையும் ஊனையும் கணுக்களையும் உருவ குத்துகிறதாக அது பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைய தேவை தேவனுடைய வார்த்தை. அது பிரசங்கிக்கப்படும் போது அற்புதங்கள் தானே நடைபெறுகிறது. தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராக இருக்கிறார். உங்களை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அந்த உரைக்கப்பட்ட வார்த்தை இந்த மாலை நேரத்திலே நம்மிடத்தில் கடந்து வருகிறது. இது செல்லுகிற இடமெல்லாம் இது எப்படி பண்ணுதான்? காட்ஸ் வேர்டு இட் ட்ராவல்ஸ் த்ரூ அவுட் த நேஷன்ஸ் அண்ட் த வேர்ல்டு. உலகம் முழுவதும் அந்த வார்த்தையை பயணம் செய்கிறதாம். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும். நீங்கள் அதை கொண்டு போக வேணாம். அதை கொண்டு போகிறதுக்கு நானும் வேண்டாம். இருக்கிற இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா, கேஸ் பலூனை வந்து இது பண்ணிட்டீங்கன்னா எப்படி மேலே போதோ அதே மாதிரி வார்த்தையை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உலகத்தில் எந்தெந்த கண்ட்ரிக்கு போகணுமோ அங்கெல்லாம் போயிடும். எங்கெங்கே அதுக்கு டிரான்ஸ்லேஷன் தேவையோ அதுவே டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்கிறோம். எல்லா வேலையும் அதுவே பார்த்துரும். இன்றைய தேவை உரைக்கப்பட்ட வார்த்தை. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் தொடர்ந்து கடந்து வாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாய் அது ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை ரொம்ப வல்லமையான வார்த்தை. கிறிஸ்தவ உலகம் அதை அடிக்கடி பயன்படுத்தினதினால் அதனுடைய வல்லமை என்ன செய்தது? இழந்தது போல தெரிகிறது. அது முற்றிலும் நம்மை மறுரூபப்படுத்திவிடும். இந்த வருஷத்தின் ஒவ்வொரு புதன்கிழமையும் நான் அவ்விதமான புதன்கிழமை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உலகத்தை மறுரூபப்படுத்தக்கூடிய செய்திகள் கடந்து வர வேண்டும் என்று விரும்புகிறேன்.
இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் திரளான ஜனங்கள் வந்த போதெல்லாம் மனது உருகி பிரசங்கிக்க துவங்கினார். பிரசங்கங்கள் மனதுருக்கத்திலிருந்து வர வேண்டும். If a message come out of compassion, really it has its own power. அப்ப வசனச்செறிவினால் அவர் பிரசங்கிக்கலையாம், மனதுருக்கம் நிரம்பினால பிரசங்கிச்சாராம். மனதுருக்கம் நிரம்பின ஜனங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க ஆரம்பிச்சார். ஐயோ, என் ஜனங்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இருக்கிறார்களே. ஸோ தேவன் நமக்கு பிரசங்கிக்கும் போது பிரயோஜனமானதை பேசுகிறார். தன்னுடைய அறிவை காட்டுவதற்கு பிரசங்கிக்கவில்லை. ஒரு பிரசங்கம் நீங்கள் நைட்டு பண்ணார்னா நாளைக்கு காலையில் எனக்கு அது யூஸாக இருக்கும், இன்னைக்கு நைட்டுக்கு எனக்கு யூஸாக இருக்கும். அப்படிதான் தேவன் என்ன செய்கிறார்? பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனால் யோசித்து பார்க்கும்போது இந்த உலகம், அவன் ஷூவை போட்டு பிரசங்கம் பண்ணுறான், இவன் புகையை போட்டு பிரசங்கம் பண்ணுறான், அவன் டான்ஸ் பண்ணுறான். பெரிய பெரிய பிரசங்கிகள் தங்களுடைய பிரசங்க மேடைகளை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு ஜனங்கள் தேவையில் அவன் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ ஸ்டேஜுக்கு வந்து அவன் ஷூவை போட்டிருக்கான், அவன் செருப்பை போட்டிருக்கான், அவன் பனியனை போட்டிருக்கிறான், இதுக்கு உன் மேடையை செலவழிச்சா எத்தனை கேன்சர் பேஷண்ட்டு ஒரு சோகம் கிடைக்காதானோ உன் செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை HIV பேஷண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க உன் செய்தியை. எத்தனை உடைந்த குடும்பங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கு. எவ்வளோ பேர் உடைஞ்சு போயிருக்கிறேன். சின்ன பசங்களை விடு, இவ்வளோ பெரிய ஆளு, 50 வயதை தாங்கிய 60 வயதை தாண்டிய மிகப்பெரிய மிஷினரி மூவ்மெண்ட் நடத்துகிற அல்லது மிகப்பெரிய டீப் ப்ரீச்சர்ஸ், தங்களை மிகப்பெரிய பிரசங்கிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் எல்லாம் தங்கள் பிரசங்க மேடைகளை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லாமல் மற்றவர்களை குறை சொல்வதற்கே தங்கள் வாழ்க்கையை கழித்தால் இந்த ஜனங்களுக்கு இப்ப யாரு தான் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறது? என் அன்புக்குரியவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இன்றைய கிறிஸ்தவம் பிரயோஜனமானதை போதிக்காமல் டிபேட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கு. டிபேட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. எது உண்மையான ஆராதனை, எது உண்மையான சத்தியம், இப்படியே நீங்க பேசிக்கிட்டே இருங்கடா. ஆனா உன் பக்கத்தில் ஒருத்தன் தலைவலியில் துடிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் தலைவலியை சுகப்படுத்த உன்னால முடியல, வாய் மட்டும் கிழியுது காது வரைக்கும். வாய்ச்சாலகன் நீதிமான் ஆவானோ? நீங்கள் எல்லோரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். யோபு சொன்னான், நீங்கள் எல்லோரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். ஒரு 200 அற்புதத்தை பண்ணு முடிச்சுட்டு கடைசி 4 பேர் திட்டாச்சும் தொலைச்சிட்டு போ. ஒன்றும் பண்றது கிடையாது, வாய் மட்டும் கிழியுது. சவுத் இந்தியாவுக்கு வந்தால் கண்டவனை திட்டுறது, நார்த் இந்தியாவுக்கு போனால் கண்டவனை திட்டுறது. இதில் இங்கே ஒரு 4 பேர் கிறிஸ்தவம் எங்கேயோ போய் கொண்டு இருக்கிறது. நீ எங்கே போயிட்டு இருக்க போத? நீ என்னையா பண்ற? நீ இங்கே பாருங்க, அற்புதங்களும் அடையாளங்களும் ஜனங்களுக்கு ஆசீர்வாதங்களும் கொடுக்கிறவர்களுக்கு இதற்கு நேரம் இருக்காது. கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொள்வாராக. சில நேரம் கட்டாயம் நான் விளக்கம் கொடுப்பேன் இந்த மாதிரி கிரிட்டிசிசத்துக்கு. ஆனால் அப்போ கூட ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்கிற மனநிலையில் தான் அது இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு ஸ்டேஜில் ஏறினோம்னாலே, அதை ஒன்று சொல்கிறேங்க, சத்தமாக பேசுகிறோம்னா எழுப்புதல் பிரசங்கம் கிடையாதுங்க. ஸோ கையெடுத்து நான் கும்பிட்றேன் சீனியர்களுக்கு. நாங்களும் ரொம்ப பசியோடு இருக்கோம், தாகத்தோடு இருக்கிறோம், எங்களுக்கு ஏதாச்சும் பேசுங்க. ஏன் சார், நாங்கள் ஒரு 50,000 பேர் வந்திருக்கிறோம், 20,000 பேர் வந்திருக்கிறோம், நீ மேலே நின்று அந்த ஊழியக்காரனுக்கே பேசிக்கிட்டு இருக்கியப்பா, எனக்கு என்னையா பேச போற? இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் திரளான ஜனங்கள் வருவதை கண்டு மனதுருகி பிரசங்கிக்க துவங்கினார். கையை தட்டுங்க அவருக்கு. ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, என்னைக்கு மனதுருக்கம் போகுதோ பிரசங்கமே வேற டர்ன் எடுக்குது. ஜனங்களுக்கு என்ன தேவை? பிரயோஜனமானதை போதியுங்கள், பிரயோஜனமானதை போதியுங்கள். அவர்கள் எந்த கூட்டத்திற்கு போக வேண்டும், எந்த கூட்டத்திற்கு போகக்கூடாது என்கிற முடிவை அவர்களுக்கு எடுக்க தெரியும். ஏனென்றால் ஒருவனும் உனக்கு போதிக்க வேண்டுவதில்லை, உங்கள் மீது இருக்கிற அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கும். 4 பிரியாணி கடைக்கு போனா எந்த பிரியாணி நல்ல பிரியாணின்னு தெரியுதுல அவனுக்கு? திண்டுக்கல் பிரியாணி தான் நல்ல பிரியாணி மேடை போட்டா நீ பேசுற, அவனா கண்டுபிடிக்கிறான், அவனுக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜனங்களுடைய தேவைக்கு என்னுடைய வீடியோவை நான் பயன்படுத்துறேன்னா கையை தட்டு. எனக்கு கொடுக்கப்பட்ட 1 மணி நேரத்தில் எத்தனை ஆயிரம் ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றி. இந்த வீடியோ குறைந்தபட்சம் 10,000 பேர் பார்த்துறாங்க ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள. இந்த 10,000 பேருக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? இதில் சில ஊழியர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? இதில் தேவையுள்ளவர்கள் இருக்கிறார்கள், கேன்சர் பேஷண்ட் இருக்கிறாங்க, வந்து கிரானிக் டிசீஸ் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, குடும்பங்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் வருத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பேசாமல் நான் வேற யாருக்கு பேசிக் கொண்டிருப்பது? ஆகவே
எல்லோரும் விதமான ஒரு மனநிலைக்குள் கடந்து வர வேண்டும் என்கிற பாரத்தில் இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன். உங்களுக்கு 10 நிமிடம் கிடைத்தாலும் யார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை மனதில் கொண்டு பேசுங்கள். தவறலாம், தப்பில்லை. 10 செய்தியில் ஒரு செய்தியில் சில வார்த்தைகள் மாம்சத்தில் வரலாம். அது 90 வயசு ஆனாலும் வரலாம். அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆமாம், ஆதியில் இருந்த அர்ப்பணிப்பு இல்லை. தேவனை உங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்த நீங்கள் இப்போ குறைகளை பார்க்க முடியுறீங்க. ஒரே ஒரு அறிவுரை உங்களுக்கு சொல்லுகிறேன். குறைவானதை எண்ணி முடியாது, கோணலானதை நேராக்க முடியாது. இப்படி குறைகளையே சரி பண்ணனா உங்கள் செய்தி ஃபுல்லாக அதுக்கு தான் போகும். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவை பேசுங்கள், நிறைவை பேசுங்கள். குறைவுகள் தானாய் ஒழிந்துவிடும், தானாய் ஒழிந்துவிடும். மிகப்பெரிய ஊழியர்கள் மிகுந்த கண்ணியம் வைத்திருக்கிறேன். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். எல்லோரும் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன். அதிகமாக எதிர்பார்க்கிறேன் அவர்களிடத்தில். நான் சொல்லுகிறேன், மற்றவர்களை திட்டுவதற்கும் செலவழிக்கு நேரத்தை விட்டுவிட்டு நம்மளை நோக்கி ஒரு 50 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த 50 பேர் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இயேசுவின் நாமத்தில் நான் உண்டாக்க வேண்டும். கொஞ்சத்தில் நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். ஆமென். இந்த உலகம் ரொம்ப ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் இருக்கு. வியாதிகளால் நிரம்பி இருக்கிறது, வேதனைகளால் நிரம்பி இருக்கிறது, கண்ணீரில் நிரம்பி இருக்கு. ஒளிவ பழங்களையும் வேற என்ன திராட்சை தோட்டங்களையும் வாங்குவதற்கு இதுவா காலம்? எலிசா கேட்டான், இஸ் திஸ் த ரைட் டைம்? இதுவா என் நேரம்? இதான் வாங்குறதுக்கு சரியான நேரமா? இது சுவிசேஷம் அறிவிக்கிற நேரம் இல்லையா? கிருபையை பேசுற நேரம் இல்லையா? இயேசு செஞ்சு முடிச்சதை பேசுற நேரம் இல்லையா? ஆகவே நான் இந்த செய்திக்குள்ள போறதுக்கு முன்பாக இந்த செய்தியை கேட்கிற பிரசங்கிமார்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் நம்மளை மாதிரியே இருக்கணும்னு நினைக்காதீங்க. இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் இயேசுவின் நாமத்தில் பிசாசை துரத்திக்கிட்டு இருந்தானா, ஜனங்கள்லாம் நல்லா கேட்டுக்காங்க. அப்போ யோவான் சொல்கிறான், ஐயா நம்ம கூட இல்லாத ஒருத்தன் உங்கள் பேரை சொல்லி பிசாசை துரத்துறான். அவன் எங்களோடு கூட சேர்ந்து உம்மை பின்பற்றாதபடியால் நாங்கள் அவனை தடுத்தோம். ஏசு சொல்றாரு, அவனை தடுக்காத, அவனை விட்டு. யோவான் சொன்னது, உங்களை அவன் பின்பற்றல அதனால தடுத்தோன்னு சொல்லல. என்ன சொன்னாரு? எங்க கூட சேர்ந்து உங்களை பின்பற்றல. அவர் சொன்னாரு, உன் கூட சேர்ந்து தான் பின்பற்றணும் இல்லை, அவன் வேற மாதிரி என்ன பின்பற்றலாம். உன்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணணும், உன்ன மாதிரியே பேசணும், உன்ன மாதிரியே. அதுக்கு 4 ஜெராக்ஸ் இருக்கலாம். நல்லா கவனிச்சுக்கங்க. ஓகே, ஜெராக்ஸ் இருக்கட்டும், ஆனால் ஒரிஜினலையும் ஜெராக்ஸ் ஆக்காதீங்க. இது நீங்கள் எப்படின்னா, இது எப்படின்னா இனவிருத்தி பண்ண விடாமல் மாடெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆக்குவான் இல்லை, அப்படி அவனாவே இருக்க விடுங்க. தேவன் அவனை வேறு விதமாய் படைத்திருக்கிறார். ஒவ்வொருவனையும் ஒவ்வொரு விதமாய் படைத்திருக்கிறார். ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு தேவை. நாளைக்கு அடுத்த ஜெனரேஷன் வேற மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. அமைதியை கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அவன் பேசுற வார்த்தையில ஜீவன் இருக்கா? அதுதான் குவாலிட்டி இன்ஜினியர் வேலை. ஜீவன் இருக்கா, வல்லமை இருக்கா, அற்புதங்கள் நடைபெறதா, கனிகள் இருக்கா? கனிகளாலே அறிவீர்கள். அமைதியை வீட்டுக்கு போயிரு. அதை விட்டுட்டு வேற விஷயங்களை கரெக்ட் பண்ற நேரம் இதெல்லாம் எதுல ஏன் தப்புன்னு நான் சொல்றேன்னா, எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சுப்பா, பூமியே பரலோகமா மாறிடுச்சுப்பா, வியாதியே இல்லப்பா உலகத்துல, மரணமே இல்லப்பா, வறுமையே இல்லப்பா, அப்ப வாயா நீ பிரசங்கம் பண்ணியா, நாங்க அம்புட்டு ரத்திலே போட்டு கேட்கிறோம். இதைத்தான பரிசேயர் செஞ்சாங்க. ஏசுனாரு, ஒரு 38 வருஷம் செத்து போய் சாகர நிலைமை சுகமாக்கி வீட்டுக்கு போடான்னு போது அவன் சொல்றான், சுகமாக வீட்டுக்கு போலாமான்றான். இன்னைக்கு ஓய்வு நாள், வீட்டுக்கு போகலாமா? என்ன கொடுமை பாருங்க சார். சினிமாவில் நீங்கள் பார்க்குற நம்பியாரையும் வீரப்பாவோட பயங்கர மோசமானவங்க சார் இவங்க. நீ அவர் செஞ்சதை செய், அப்புறம் அதுக்கு மேலே பேசு. ஹேகின் சொல்லுவார், பேதுரு அவிசுவாசி. ஒரு பெரிய செய்தி எடுத்து வந்திருக்கிறேன். ஆவியானவர் என்ன வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காரு போல. சரி, ஓகே, பரவாயில்ல. இங்கே இருங்க, அவிசுவாசின்னு பேசுறியே, எவனு பேசாத, பேதுரு அவிசுவாசின்னு. ஒருவேளை நீ பேதுரு அவிசுவாசின்னு பிரசங்கம் பண்ணணும்னா தண்ணியில் நீ நட. அவன் 4 ஸ்டெப் நடந்தானா நீ 5 ஸ்டெப் நடக்கணும். நடந்துட்டு பேதுருவை பார்த்து என்ன செய்,
ஒன்றும் பண்ணல. எங்கே சார் நடக்குது அற்புதங்கள் தமிழ்நாட்டில்? யார் சார் நடத்துறது? அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிற அளவு அற்புதம் இல்லை சார். சாரி, தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. நான்லாம் அற்புத அடையாளங்கள்னால் அப்படியே வந்து என்னுடைய பல வருஷ கனவுங்க. அதெல்லாம் கனவுன்ற விட இல்லை, லாங்கிங்க. 1000 பிரசங்கங்களோட ஒரு அற்புதம் சாதிப்பதை விரும்புகிறவங்க. ஆனால் இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தான் சார் இருக்கு. அந்த டெப்த் இல்லை சார், அந்த 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 பழைய கலரிங் இல்லை சார். அதனால் என்னால் திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்டுட்டு லோக்கலில் தலப்பா கட்டியவோ இல்லை வேறு எது முனியாண்டி விலாஸ் பிரியாணி என்னால் என்ன செய்ய முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. நான் வரவேற்கிறேன், ஒன்றுமே இல்லாததுக்கு இந்த பிரியாணி எவ்வளோ பெட்ரு. ஆனாலும் என் மனதோ வேறு ஒன்றை தேடிக்கொண்டு இருக்கிறது. கைத்தட்டு வருது. ஆமென். நிச்சயமாய் அது வரும். அந்த நாட்களுக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே மனுக்குலம் மிகப்பெரிய தேவையில் இருக்கிறது. இந்த உலகம் வியாதியினால் நிரம்பி இருக்கிறது. உனக்கு எப்போ தெரியுமா இந்த அறிவு வரும்? உன் குடும்பத்துக்குள்ள ஒருத்தன் வியாதிப்படும் போது, உன் வீட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது, அன்னைக்கு தெரியும்டா. அன்னைக்கு நீ போய் உட்காரு ஒரு இடத்துல செய்தி கேட்கறதுக்கு, அன்னைக்கு அவன் பேசுவான் எதையாச்சும் பற்றி. அவர் செருப்பு போட்டுற, அப்போ தெரியும் உனக்கு வழி என்னன்னு. பிரசங்கிகள் எல்லாம் தங்கள் பிரசங்க மேடைகளை சரியாய் பயன்படுத்தி விட்டால் இந்த உலகம் சீக்கிரத்தில் பரலோகமாய் மாறும் என்று நான் சொல்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படியே எல்லார்கிட்ட ஒரு மறுரூபத்தை தேவன் உண்டாக்குவார். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள் வேதம் சொல்லுகிறது. தரித்திரர் தான் எல்லா விதத்திலும், பொருளாதாரத்தில், ஆரோக்கியத்தில் தரித்திரர். எவ்வளோ பேர் இங்கே எவ்வளோ பேர் பிரச்சனைகள் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் யோசிங்க. அது மனசில் வச்சா நம்ம பேசணும். கர்த்தர் நல்லவர். ஓகே, ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம். தொடர்ந்து புதிய யுகம் என்கிற தலைப்பிலே நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே இருந்து கர்த்தருக்கு சித்தமானால் நீதிமானின் ஆசீர்வாதங்கள், நீதிமானின் குணநலன்கள், ஒரு நீதிமானுக்கு என்ன ஆசீர்வாதம்லாம், நீதிமான்கள்லாம் கொஞ்சம் கை தூக்கணும், அதை பார்த்துக்குவோம். ஆமேன். இப்போ நீங்களாம் நீதிமான், ஆமேன்னு சொல்லுவோம். ஆமேன். இப்போ நீதிமான், எப்படி நீதிமானா நீங்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் எல்லோரும் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். தேவன் மீது வைக்கிற விசுவாசம் வேறு, இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசம் வேறு. இரண்டே நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். யூதர்களுக்கு இருக்கிற விசுவாசம் தேவன் மீது இருக்கிற விசுவாசம், கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற விசுவாசம் இயேசுவின் மீது இருக்கிற விசுவாசம். தேவன் மீது இருக்கிற விசுவாசம், தேவன் இரக்கம் உள்ளவர், தேவன் அன்பு உள்ளவர், தேவன் தயவுள்ளவர், தேவன் நீடிய சாந்தம் உள்ளவர், தேவன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், தேவன் அன்பினால் அணைக்கிறவர், மனதுருக்கமுடையவர். இது எல்லாம் பிதாவின் மீது வைத்திருக்கிற விசுவாசம். ஆனால் இயேசுவின் மீது வைத்திருக்கிற விசுவாசம் வேறு. அது என்னவென்றால், நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பெயருக்கு சிலுவையிலே செய்து முடித்தவர், என் பாவங்கள் என்னை விடுதலையாக்கினவர், என் சாபங்கள் என்னை விடுதலையாக்கினவர், என் வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்கினவர், என்னை நித்திய ஜீவனுக்கு எனக்கு தரும் பொருட்டு மரணத்தை அவர் ருசி பார்த்தவர். இவர் மூலமாக நான் அவரை அடைகிறேன். இதை இயேசுவின் மீது இருக்கிற விசுவாசம். ரெண்டு விசுவாசம் இருக்கிறது. ஆகையால் தான் இயேசு சொன்னார், தேவன் மேல் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் அன்புக்குரியவர்களே, அதை நான் சொன்னேன். தேன் வேற, கண்மலை தேன் வேற. தேவனை பற்றி பேசுற எல்லாமே தேன். உபவாசத்தை பத்தி பேசு, பரிசுத்தத்தை பத்தி பேசு, கீழ்ப்படிதலை பத்தி பேசு, அடுத்து நீதியை பத்தி எதை வேணாலும் பேசு, அதெல்லாம் தேனு. ஆனா சிலுவையில இயேசு செஞ்சதை பேசுனீனா அது கண்மலை தேன். அந்த கண்மலை கிறிஸ்து இயேசுவே. ஆகவே இந்த வருஷமெல்லாம் உங்களை கண்மலை தேன்ல திருப்தி ஆக்குவார் கர்த்தர். கர்த்தர் சொன்னார், உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தி ஆக்குவேன். கண்மலை தேன். கை தட்டுங்க அவருக்கு. உன்னை நிரப்புவேன். அந்த கண்மலை கிறிஸ்து இயேசுவே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, இயேசு முடித்ததை பேசுவது இயேசுவின் மீது வைத்திருக்கிற விசுவாசம் வேற. இன்றைய கிறிஸ்தவம் தேவன் மீது இருக்கிற விசுவாசத்தையே பேசிட்டு இருக்கு. அதாவது உன் தீமையை நன்மையாய் மாற்றுவார். நான் பேசுறேன் தேவனுடைய வைராக்கியம், காட்ஸ் கேரக்டர். உன்னுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உன் எதிரிகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாக்குவார். இப்படி பல வேலைகள் சொல்றாங்க பாருங்க. இது எல்லாமே என்னன்னா தேவன் மேல வைக்கிற விசுவாசம். ஆனால் இனி நீ பாவி என்று அழைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
ஏன்னா தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே உன்னை கழுவி நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் என்பது இயேசுவின் மீது இருக்கிற விசுவாசம். சரி அன்புக்குரியவர்கள், அந்த விசுவாசத்தை தான் ஜனங்களுக்குள்ள இன்னைக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்குது. அதைத்தான் இன்னைக்கு தேட வேண்டியது இருக்கு. இயேசு செஞ்சது, இயேசு செஞ்சது, இயேசு செஞ்சது, இயேசு என்ன சிலுவையில் முடிச்சார், இயேசு என்ன முடிச்சார், இதை பற்றி யாராச்சும் பேசுகிறாங்களா? யாராவது சிலுவை மரணத்தை பற்றி பேசுகிறாங்களா, சிலுவையை பற்றி பேசுகிறாங்களா? தேட வேண்டியது இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நாம் கேட்பதற்கு நாம் விரும்புகிறோம். இந்த வருஷம் தேவன் அந்த விஷயத்தில் நிரப்புவாராக. தேவன் மீது வைக்கிற விசுவாசம் இந்த உலகத்திலிருந்து யூதர்களை காத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது, நம்முடைய ஜனங்களை காத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனால் இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசம் இந்த உலகத்தையே மாற்றக்கூடியதாக இருந்தது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த உலகம் இப்போ அடுத்த யுகத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த யுகத்துடைய அடுத்த டார்கெட் என்ன தெரியுமா? இந்த யுகத்தோட டார்கெட்டு இந்த உலகத்தோட வர்ணத்தை மாற்றுவது. ஆதாம் பழத்தை தின்ற போது 3 பேர் அதில் லிங்க் ஆனாங்க. 3 பேர் மேலே சாபம் வந்துச்சு. யார் யார் சொல்லுங்க? 1 பிசாசு. நீ இந்த காரியத்தை செய்தபடினால் நீ மண்ணை தின்னு மண்ணில் இருப்ப, நீ வயிற்றினால் ஊர்ந்து சகல காட்டு ஜீவன்களும் நாட்டு மிருகங்களில் நீ சபிக்கப்பட்டிருப்பன்னாரு. நம்பர் 1 பிசாசு அதில் இன்வால்வ் ஆகிறான். பிசாசு. அடுத்து யாரு? ஆதாம். ஆதாம் பார்த்து சொல்றாரு, புசிக்க வேண்டாம் என்று நான் சொன்னேன் பழத்தை, உன் மனைவியின் பேச்சை கேட்டு, நீ புதன்கிழமை பைபிள் ஸ்டடி வரான் வீட்டில் இருந்துட்டு அப்படி வராரு, உன் மனைவியின் பேச்சை கேட்டு உன்னை இளம் வயதில் அழைத்த தேவனை நீ மறப்பாயானால் அப்படின்ற மாதிரி. ஐயா, மனைவி பேச்சை கேட்கக்கூடாதா? கேட்கலாம். ஆனால் தேவன் வேண்டான்னு சொன்னதை மனைவி சொல்லி செய்கிறதும் தப்பு. தேவன் செய்யுன்னு சொன்னதை மனைவி சொன்னான்னு செய்யாமல் இருக்கிறது தப்பு. ஏன்னா மறந்துடாத, நீ தனியாக தெரிஞ்சப்ப உனக்கு மனைவியை கொடுத்தது தேவன். ஆமென். அப்ப 2வது யார் பாதிக்கப்பட்டது? ஆதாம். ஆதாம் பார்த்து சொன்னார், ஆதாம் இனிமேல் நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தனை பாடுபடுவாய். அதனால அப்படி சொல்லி அவனை முடிச்சாரு. 3வது எது பாதிக்கப்பட்டது? பூமி. ஆதாமே, நீ இந்த பழத்தை புசித்தப்பட்ட உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். இப்ப சொல்றேன், முத பிசாசு, 2வது மாம்சம் ஆதாம், 3வது உலகம் பூமி. உலகம், மாமிசம், பிசாசு. கைத்தட்டு கொடுத்தவருக்கு எத்தனை பேர் இன்வால்வ் ஆகுறாங்க? 3 பேர். உலகம் சபிக்கப்பட்டுச்சு. மாமிசம் யாரு? ஆதாம். ஆதாமின் மாம்சம் யாரு? ஏவாள். மாமிசம். அடுத்து பிசாசு. இப்ப சிலுவைக்கு அவர் வந்தப்ப 3யுமே ஹேண்டில் பண்றாரு. கையத்தட்டே 3 ஹேண்டில் பண்றாரு. என்னென்ன? சிலுவையில பிசாச காலி பண்றாரு. அடுத்து ஞானஸ்தானத்தில் இந்த சிலுவையின் உபதேசத்தை நான் அங்கீகரிக்கும் போது, என்னால் அல்ல இயேசு முடித்ததினாலே நான் நீதிமானாகிறேன் என்று சொல்லும் போது என்னுடைய சுயம் என்ன செய்யப்படுகிறது? அழிக்கப்படுகிறது. பிசாச சிலுவையில் முடிச்சாரு, சுயத்தை அல்லது கிருபையின் உபதேசத்தில் முடிச்சாரு. கிருபைக்குள்ள வராத எல்லாருக்கும் சுயம் இருக்கத்தான் செய்யுது. கிருபைக்குள்ள வரும்போது சுயம் காலியாகுது. இனி நான் அல்ல, இனி எனது உபவாசம், எனது வெற்றி, எனது எலியாவை விடையா ஒரு தலைவலியை கூட நீங்க நம்ம சோப்படுத்தல. எலியா எவ்வளவு பெரிய ஆளு. அவன் சொல்றான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காய் வெகு பக்தி வைராக்கியமாக இருந்த. இவையெல்லாம் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன் என்று சொன்ன எலியா செய்யாததை இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொன்ன பவுல் செய்தான். நான் இருந்தேன் என்று உறக்க கத்தின எலியா செய்யாததை நான் அல்ல என்று சொன்ன பவுல் இன்டர்நேஷனல் லெவல்ல தாக்கத்தை ஏற்படுத்திட்டான். ஹல்லேலூயா. நான் சொன்னவங்க ஒரு சின்ன சிட்டிக்குள்ள கூட பெரிய லெவலில் பண்ண முடியாது. நான் அல்ல என்று சொல்லுகிறவர்கள் உலக அளவில் பெரிய காரியங்களை செய்வார்கள். சுயம் அழிக்கப்படுகிறது. 3வது ஹேண்டில் பண்ண வேண்டிய இடம் பூமி.
இனி அடுத்த ரட்சிப்பு பூமி சிருஷ்டிப்பு. தேவ புத்திரர்கள் வரும்படிக்கு சகல சிருஷ்டியும் ஏகமாய் காத்திருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, இதோ தேவ புத்திரர்கள் எழும்பிட்டாங்க. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.